ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை ஆகஸ்ட் மந்த் வந்து நான் எவ்வளோ வந்து சேமிச்சு வச்சிருக்கேன், அந்த பைசாவை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத ஹஸ்பண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் நான். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மினிமமான அமௌண்ட் தான் வந்து நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஏப்ரல் மே மந்த் வந்து சேர்த்து வச்சு 2 கிராம் வந்து காயின் வாங்கினோம். ஸோ நான் வந்து 1 கிராமுக்கான காசு தான் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் தான் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் போட்டு எனக்கு 2 கிராம் காயினாக வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து அப்படி நடக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இல்லைனா வந்து நான் வந்து எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் காயின் வாங்குவேன். அப்படி இல்லைனா வந்து செப்டம்பர் அக்டோபர் சேர்த்து வச்சுட்டு நான் தீபாவளிக்கு வந்து எதனா வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைசா வந்து செலவு பண்ணாமல் அது வரைக்கும் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து டியூயலாக இருக்குது, என்ன பண்ணுவேன்றதை வந்து தெரியல. ஸோ எது பண்ணாலுமே வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் வந்து என்னோட சேவிங்ஸ் பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சமான பாக்ஸு. ஸோ இதில் தான் வந்து மணி வந்து நான் எப்போவுமே வந்து சேவ் பண்ணி வச்சிட்ருக்குறேன். ஸோ 500, 200, 300 எவ்வளோ கிடைச்சாலுமே வந்து எடுத்து வச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு நான் வந்து எடுத்து வச்சிருவேன். ஸோ எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1000, 2000, 3000, 4000, 5000, 6000 and 2, 3, 4, 5, 6500 வந்து நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து ஒரு 2000 ரூபாய் கிட்ட இருந்தது. ஸோ கொஞ்சம் வீட்டுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு பத்தலைன்னு சொல்லி நான் வந்து எடுத்துட்டேன். அந்த காசை வந்து எடுத்ததால ஸோ எனக்கு வந்து 6500 மட்டும் இப்போதைக்கு இருக்குது. ஸோ பேலன்ஸ் வந்து நான் வந்து இது எப்படி எடுத்து வைப்பேன் அப்படின்றத வந்து நம்மளோட வீடியோஸை வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து 1ஆம் தேதி போல் எனக்கு ஒரு பைசா வந்து கிரெடிட் கொடுப்பாரு. ஒரு 5000 வந்து கிரெடிட் கொடுப்பாரு. ஸோ அதுலேருந்து நான் வரும்போதே வந்து ஒரு 500 வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு 15th மந்த்து மிடில் வந்து ஒரு வந்து 500 வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறமா மந்த்து மிடில் வந்து ஒரு 5000 வந்து போடுவார். ஸோ அதுலேயும் வந்து ஒரு 5000 எடுத்து வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து மந்த்து எண்டில் வந்து ஒரு 5000 கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து கிரெடிட் வந்து வந்துட்டுருக்கோம் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து. ஸோ அதில் அப்பப்போ கிரெடிட் ஆகும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 500 வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ 7000 இருந்தால் ஒரு 700 அந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். ஒரு 10% 5000னா 500 எடுத்து வைப்பேன். ஸோ இதே 10,000 வந்து கொடுக்கும்போது ஒரு 1000 rupees அந்த மாதிரி 10% அமௌண்ட் வந்து நான் வந்து எடுத்து பத்திரமா வச்சுப்பேன். ஸோ சப்போஸ் அங்கே வந்து அந்த அமௌண்ட்டை மீறி நம்மளுக்கு காசு போகும்போது இதில் இந்த பைசாவை எடுத்து நான் வந்து செலவு பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இதான் வந்து சிம்பிள் லாஜிக் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஏன்னா வந்து நம்ம செலவு ஆக ஆக வந்து நம்ம செலவுக்கு முடிக்கிறப்ப வந்து நம்ம பைசா வந்து எடுக்க முடியாது. எனக்கு கிரெடிட் கொடுக்குறப்பவே வந்து நான் வந்து பைசா வந்து 500 அந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஒரு 5000 வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து 4500 தான் என்னோட பேசிக் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஒரு செலவையும் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த செலவுலையும் வந்து நம்மளுக்கு எதனா ஒரு 500 இல்லை 200 ஒரு 100 rupees இருந்தாலும் அந்த பைசாவை வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோட வந்து சேவிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ மேஜராக வந்து வேறு எந்த செலவும் வந்து ஆகாத பட்சத்தில் அதுவும் வந்து அடிஷ்னல் வேல்யூவாக வந்து இது கூட வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதான் வந்து சிம்பிளாக வந்து நான் சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு டிப்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து சேமிச்சு வைங்க. ஸோ நான் வந்து செப்டம்பர் மந்த்துக்கு வந்து எப்படி சேமிக்கிறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ வீடியோ போடாததுனால நான் வந்து சேமித்து வைக்கலன்றது கிடையாது. ஸோ ஜூலையும் ஆகஸ்ட்டும் வந்து நான் சேமித்து வச்ச பைசா வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பைசா வந்து நான் என்ன பண்ண போகிறேன்றதும் உங்கள் கூட வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, நீங்களும் என்னை பார்த்து வந்து சேவ் பண்ணணும். சேவிங்ஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. சரி, நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்ம வீட்டுக்கும் சரி ஹஸ்பண்ட் கொடுத்த காசு வந்து மிச்சம் மீதி வச்சாலும் ஸோ அவங்களுக்கு இல்லாதப்ப நம்ம எடுத்து கொடுத்தோம்னாக்கா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளுக்கு
வீட்டு செலவுக்கு கொடுத்த காசு வந்து மிச்சம் பிடிச்சி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.